ஓம் நமச்சிவாய். பரமாத்மாவே ஓம் நமோ நாராயணா. ஓம் சரவண பவா. இந்த இனிய நேரத்திலே ஆன்மீகத்தை அறிவோம். ஈசன் திருவிளையாடல் எல்லா பகுதியிலையும் இருக்கின்றது. இந்தியா முழுவதும் வியாபித்து இருந்து பலருக்கு தன்னுடைய திருவிளையாடல்களையும் அவர்களுக்கு நேரிலே காண்பித்து உதவி செய்து வந்தார். அப்படிப்பட்ட ஈசன் வைத்தியநாதன் என்ற ஒரு பெயரிலே மணவாழ்வளாகம் திருவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சாலையிலே 2 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்றது. திருவில்லிபுத்தூருக்கு போற வழியிலே இருக்கின்றது. அவர் எப்படியாப்பட்டவர்? வயிற்று வலி தீர்க்கும் வைத்தியநாதன். தீராத வயிற்று வலி. இந்த தீராத வயிற்று வலியை எப்படி தீர்க்கின்றார் என்றால், தன்னுடைய வலிமை, கடவுளுடைய வலிமையை யார் குறை சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட அவர் அந்த நாட்டு அரசனுக்கு வயிற்று வலி ஏற்பட அதை தீர்த்து கொடுத்திருக்கின்றார். மேலும் பல திருவிளையாடல்களை செய்திருக்கின்றார் என்பதை இப்பொழுது நாம் அறிவோம். ஓம் நமச்சிவாய். திருவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சாலையிலே 2 கிலோமீட்டர் தூரத்திலே மணவாழ்வளாகம் விருதுநகர் மாவட்டத்திலே இருக்கின்றது. சைவத்தலம், மிகப்பெரிய சைவத்தலம். ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதமும் பங்குனி மாதத்தில் மாதப்பிறப்பு அன்று காலை சூரியன் உதித்ததும் மூலவர் மீது, இவர் மீது, இந்த வைத்தியநாதர் மீது பட்டு அதற்கு பிறகு சூரிய பூஜை நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. சூரியன் உதித்தது இவர் மேலே படுகிறது, அந்த கதிர்கள் படுகின்றது. இப்படி பல கோயில்கள் இருக்கின்றது. இங்கு அருகாமையிலே நாம் எடுத்துக்கொண்டால் களக்காடு, அந்த சத்திய வாக்கியத்துடன் மேலேயும் விளைகிறது. பல கோயில்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு முறை மதுரை ஆண்ட மன்னன் திருமலை நாயக்கருக்கு தீராத வயிற்று வலி ஏற்பட்டு வயிற்று வலியை திருவில்லிபுத்தூர் வளாகம் வைத்தியநாத சுவாமியால் தீர்க்க முடியும் என்பதை உணர்ந்த மன்னன் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு மண்டலம் தங்கியிருந்தார். ஒரு மண்டலங்கிறது 41 நாள் தங்கியிருந்து வைத்தியநாதரை வழிபட்டு வயிற்று வலியை நீங்க பெற்றார் என்றால் மிகையாகாது. இப்படிப்பட்ட வைத்தியநாதன் இந்த கோயிலே அமர்ந்து பலருக்கு தீராத வயிற்று வலியையும் நீக்கியிருக்கின்றார். ஓம் நமச்சிவாய். கோயிலுக்குத்தான் பயணித்து வந்த பல சுவாமிகளுக்கே அழித்துவிட்டு மதுரைக்கு தான் வந்த பல்லக்கையே சுவாமிக்கு அழித்துவிட்டு மதுரைக்கு நடந்தே சென்றிருக்கின்றார் என்றால் வாருங்கள். அத்துடன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள திருமண மண்டபத்தை போலவே தான் வயிற்று வலி தீர்த்த மணவார் வளாகம் வைத்தியநாதருக்கும் பெரிய நாடகசாலையும் அமைத்து கொடுத்திருக்கின்றார் இந்த மன்னர் திருமலை நாயக்கர்.
ஓம் நமச்சிவாய. தினந்தோறும் வைத்தியநாதன் உச்சிகால பூஜையிலே நடந்த பின்னரே உணவு உண்ணும் பழக்கத்தையும் மேற்கொண்டார். பூஜை செய்த பின்புதான் இவர் உணவு அருந்துவார். முன்னொரு காலத்திலே புனல்வேலி என்னும் இந்த பகுதியில் ஏழை சிவபக்தன் ஒருவன் தன் மனைவியுடன் நாள்தோறும் சிறப்பாக சிவபூஜை செய்து மனைவியோடு தூரம் சென்று சிவபூஜை செய்திருக்கின்றான். மனைவிக்கு வேறு காலம் நெருங்கிவிட்டது. அவனது தாய்க்கு சொல்லி அனுப்பினார்கள். ஆனால் அவன் நிறைமாத கர்ப்பிணியாக வளர்ந்த பின்னரும் தாய் வரவே இல்லை. எனவே அவனே தன் தாய்க்கு இருக்கும் இடத்திற்கே சென்றான். எனவே அவனே தாய் இருக்கும் இடத்திற்கு சென்றான். தூரம் சென்றதும் அவனுக்கு பிரசவ வலி, அவளுக்கு தன் மனைவிக்கு பிரசவ வலி ஏற்பட்டு விட்டது. பக்தனானவன் அவன் பரமசிவனே சிவனே என்னை காப்பாற்று, எங்களை காப்பாற்று, சுகபிரசவத்தை கொடு என்று வேண்டியிருக்கின்றான். அழுது புலம்பி இருக்கின்றான். அந்த அழுகுரலை ஈசன் சும்மாவாயிருப்பார்? சிவபக்தன் அல்லவா? தனக்கு தொண்டு செய்தவனை, தன்னை பூஜிப்பவனை குரலை கேட்டதும் அவருக்கு மனம் இழகி தானே அவனுடைய தாயாக உட்கொண்டு எளிதான வலியற்ற முறையிலே பிரசவம் பார்த்தார். அது அந்த வைத்தியநாதன் ஈசன். பாருங்கள், இப்படியும் நடந்திருக்கின்றது இந்த பூவுலகத்திலே, மணவாழ்வு ஆகத்திலே. ஓம் நமச்சிவாய. அப்போது அந்த பெண்ணுக்கு தாகம் ஏற்பட்டு விட்டது. அவளுக்கு தண்ணீர் கொடுப்பதால் தன் விரலின் நுனியால் பூமியை கீற அதிலிருந்து நீர் வேகமாக வெளியே வந்துவிட்டது. அந்த நீரே உனக்கு மருந்து என்று கூறியதோடு அதையும் அவள் பருகினாள். இந்த சம்பவம் எல்லாம் முடிந்த பின் பெண்ணின் உண்மையான தாய் வந்து சேர்ந்தார். உண்மையான தாய் எப்பொழுதுதான் வருகின்றார். அதற்குள் பிரசவம் முடிந்துவிட்டதே அறிந்து ஆச்சரியத்துடன் தன் மகளிடம் கேட்டபோது வைத்தியநாதன் அன்னை சிவகாமியுடன் காட்சியிருந்தார். வைத்தியநாதர் வந்து எல்லோருக்கும் காட்சி கொடுத்திருக்கின்றார். காட்சி சும்மாவா கிடைக்கும்? கோடான கோடி தவமங்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், சித்தர்கள், மகான்கள் எல்லோருமே. இப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு ஈசன் உதவ வேண்டும் என்ற நோக்கத்துடன் பக்தனுக்கு அந்த பிரசவத்திலே காட்சி கிடைக்கின்றது. வாருங்கள். ஓம் நமச்சிவாய. இந்த சவம் எல்லாம் முடிந்த பின்புதான் அந்த தாய் வந்தாள். பிரசவம் பார்த்தோம் என்று கூறியிருக்கின்றார்கள். உனது தாகம் தீர்த்து உன் பிரசவத்தை புண்களையும் ஆற்றும் இந்த தீர்த்தம் என்று கூறிக்கொண்டு இன்று முதல் காயக்குடி ஆறு என்று அழைக்கப்படட்டும் என்று இதில் மூழ்கி எழுந்தால் அந்த கோயிலுக்கு ஏற்றாப்புல இந்த தடாகம் இருக்கின்றது. நிறைய பேர் குளித்திருக்கிறதை நானே நேரிலே கண்டேன். நான் சதுரகிரி மலைக்கு செல்லும் பொழுது 2 முறை அந்த கோயிலுக்கு போகும் பொழுதும் தரிசனம் செய்தேன், வரும் பொழுதும் குடும்பத்துடன் தர்ப்பணி செய்திருக்கின்றேன். நிறைய பேர் குளிப்பதை நான் அறிந்திருக்கின்றேன். தீராத வழியெல்லாம் தீர்க்கக்கூடிய அந்த குளம். அந்த எல்லா பயமும் நோய்களும் நீங்கி சுகபோக வாழ்வுகளால் கிடைக்கும் என்று அருளி இருக்கின்றார் இந்த ஈசன். ஓம் நமச்சிவாய. இந்த வைத்தியநாத சுவாமியை வழிபட்டால் தீராத வலியும் தீர்ந்து போகிறது. இவரை வழிபட்டால் தீராத நோய் எல்லாம் குஷ்டரோகம் கூட நீங்கிவிடும். தீராத வயிற்று வலி எல்லாம் நீங்கி விடுகிறது. ஓம் நமச்சிவாய.
பெண்களுக்கு கூட சுக பிரசவம் நடக்கின்றது. இந்த தளத்திலே சூரியன், துர்வாச முனிவர், பிரமதேவன், அக்னி, அகசியர் ஆகியோரும் பூஜித்திருக்கின்றார்கள். இவரெல்லாம் இங்கு வந்து இந்த சுவாமியை வைத்து நாங்கள் சுவாமியை பூஜித்திருக்கின்றார்கள், வணங்கி இருக்கின்றார்கள். தவிர காசு வாசி வாங்கி கொடுத்து சந்திரனின் நோய் தீர்ந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட நோயெல்லாம் சந்திரனுக்கே நீங்கிருக்கிறது என்றால் வாருங்கள். சந்திரனுக்கு ஒவ்வொரு கிரகத்திற்கும் உயிர் இருக்கின்றது. ஓம் நமச்சிவாய். வணி கொடுத்தது, இந்த நோய் தீர்ந்தது, சந்திரனுக்கெல்லாம் நீங்கிவிட்டது. பாமையருக்கு பொருள் கொடுத்து வலையனுக்கு கண் கொடுத்தது, பிரகசசேனன் முக்தி பெற்றது போன்ற பல்வேறு திருவிளையாடல்கள்லாம் இங்கு நடந்திருக்கின்றது. இந்த இறைவன் நிகழ்த்தி இருக்கின்றார். பாருங்கள். ஓம் நமச்சிவாயம். இங்கு வந்து வழிபடுபவர்களுக்கு, அங்கு சென்று வழிபடுபவர்களுக்கு, வைத்தியநாத சுவாமி மலபார் விளாகத்தில் சென்று வழிபடுபவர்களுக்கு சிவன் வீடு பொருள் போன்ற சகல பேர்களையும் அருள்வதால் இத்தலம் கைலாயத்திற்கு இணையாக கருதப்படுகிறது. கைலாயம் எங்கேயா இருக்கின்றது? வியாபாரத்திலே இருக்கின்றது. இங்கிருந்து கிட்டத்தட்ட 3000-4000 கிலோமீட்டருக்கு செல்ல வேண்டும். எளிதில் செல்வது மிகவும் கடினம். காரைக்கால் அம்மையார் என்று அம்மை என்று அருள் பெற்றிருக்கின்றார். ஆடல் பாடல்களும் வல்லவரான இந்த பெண்களில் 2 பெண்கள் இந்த தலத்திலே இறைவன் முன் ஆடி பாடி இறைவனை மகிழ்வித்திருக்கின்றார். இறைவனுக்கு முன்னாலே இந்த படவான் வளாகத்திலே இந்த பெண்கள் எல்லாம் ஆடி பாடி அவரும் படவார பெண்களே என்று பெயர் பெற்றிருக்கின்றார். இறைவன் மகிழ்ந்து அவர்களுக்கு பொருள் தந்து வீடு கட்டி கொடுத்து ஆணையிட்டிருக்கின்றார். அந்த அரசனானவர் திருமலை நாயக்கன் இவர்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்து பொன்பொருளெல்லாம் கொடுத்து அந்த மகிழ்வித்து இருக்கின்றார் என்றால் வாருங்கள். அன்று முதல் இந்த இடம் மலபார் வளாகம் என்று அழைக்கப்பட்டது. பாருங்கள், மலபார் வளாகம் இப்படிப்பட்ட ஒரு ஊர். இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே செல்லும் பொழுது ஒரு 2-4 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்துவிடும். என்று செல்லும் பொழுது வலுபாகத்தில் இருக்கின்றது. அந்த ஊர் ஒரு சிறப்பான ஊர், கைலாயத்திற்கு நிகரான ஊர் என்று வர்ணிக்கப்படுகிறது. தீராத நோயெல்லாம் தீர்க்கும் வைத்தியநாதன். வைத்தியநாதனே வைத்தியம் பார்க்கக்கூடியவர் வைத்தியநாதன். அங்கேயும் வட இந்தியாவிலே ஜோதி லிங்கமாக இருந்து வைத்தியநாத சுவாமியும் அங்கேயும் அருள்பாலிக்கின்றார். இப்படிப்பட்ட இந்த வைத்தியநாதன் அவரை தினமும் தொழுங்கள். இங்கிருந்து தொழுதாலே, எங்கள் இருப்பிடத்திலே இருந்து அவரை நினைத்து தொழுதாலே நமக்கு நல்லது கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு வயிற்று வலி தீர்க்கும், தீராத வயிற்று வலியை தீர்க்கும் வைத்தியநாதனை நாம் அறிந்து கொண்டோம். இப்படி பல திருவிளையாடல்களை ஈசன் நிகழ்த்தி இருக்கின்றான். அப்படிப்பட்ட ஈசன் எமக்கும் என் குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்கள் எல்லோருக்கும் எல்லா நோய்களையும் தீர்த்து குணமாக்கி எங்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று, ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும், நோயே அண்டாமல் இருக்க அருள் புரிய வேண்டும் என்றும் கூறிக்கொண்டு இந்த தீராத நோயெல்லாம் தீர்த்து வைத்த வைத்தியநாதன் எப்பொழுதும் அவரை நினைப்போம், வணங்குவோம், நோயில் இருந்து நீக்கம் பெறுவோம் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த ஆன்மீகத்திலே மலபார் வளாகத்தையும் வைத்தியநாத சுவாமியையும் அறிந்து கொண்டோம். முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஓம் நமச்சிவாய. குனித்த உருவம் ஓமைச் செவ்வாயில் குமிசிரிப்பும் மனிதச்சலையும் பவளம் போல் மேலும் இழுத்த முடியை எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தில். பாருங்கள், இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய. நன்றி.